துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியேட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறாரு அப்படின்னா நீங்க அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி வைக்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போதான் சனி பயிற்சி மூலமாக கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீ வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது. இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2025 உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 வருடங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. என்னங்க 2025 பிறந்த 3 மாதம் ஆகி போச்சு, எங்கள் வாழ்க்கைன்னு அப்படியே தாங்க இருக்குது. கடந்த காலகட்டங்களில் என்ன கஷ்டம் எவ்வளோ இது இருந்ததோ அது அப்படியே தாங்க இருக்குது, எந்த மாற்றமே வரலைங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. அது நம்மளுக்கு புரியுது. நீ வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் அதிகமாக இழப்போலை சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க நீங்க தான். ஏன்னா கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருப்பாங்க. அது காரணம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே இருந்திருக்காது. ஒரு குடும்ப செலவுக்காக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடன் எப்போ தான் கட்டுவோம் அப்படிங்கிற மனநிலைமை தான் உட்காந்துருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடனையுமே இந்த 2025 முடியறதுக்குள்ள கட்டி முடிச்சுட்டு 2026 நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் ஆல்ரெடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருமானத்தை நிச்சயமாக அதிகரிக்கும். கடந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேங்க்ஸ் எக்ஸாமோ, இல்லை ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தொழிலை வரக்கூடிய நாட்களில் மிகவும் வெற்றியாகவே மாற்றுவீங்க. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்காது. ஸோ ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது. நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னமே இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க. துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும்.
துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நம்ம வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறக்கா தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாத நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக தேடி அமையும். வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் சொசைட்டியும் சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது. என்னடா நம்மளுக்கு மட்டும் பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை, மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது நிறைய நபர் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் நீங்கள் வாழ்க்கையில் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக வந்து மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அப்படின்னா அது முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். ஏன்னா காதலுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் செட்டே ஆகாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து அந்த காதல் கைகூடும். அதை நீங்கள் வீட்டில் போய் தெரியப்படுத்தும் போது வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையம் எல்லாமே போகுது. கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாளில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது. உங்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி மீது இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சொந்தக்காரங்க என்னதான் 10 வருஷம் பழக்க நண்பர்களாக இருந்தாலும் யாரிடமும் எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லாதீங்க. அது தொழில் விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எதையுமே யாரையுமே நம்பி எந்த ஒரு காரியத்தையுமே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே போய் உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் அது பெரும்பாலும் உங்கள் கூட வச்சிருக்கிறீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஒருத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களை கடந்த காலகட்டங்களில் ரொம்பவே அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து மருத்துவத்தாலேயே விலக போகுது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் மாதத்தில் 5000 10,000 செலவாகும். அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய சிக்கலை உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய ராசி அது வந்து உங்களுடைய ராசி தான். கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மூலமாகவும் சனி பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு முழுவதுமாகவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினச்சிதான். ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து வரக்கூடிய நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.
துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அழைய எடுத்து வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்ட துன்பங்கள் எல்லாமே இருந்துச்சோ அது எல்லாமே முழுவதும் உங்களுக்கு அடியோடவே மறைய போகுது. அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. தொழிலில் இருந்த பிரச்சனை, வீட்டில் இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி மற்ற ராசிக்காரங்களை விட இந்த துலாம் ராசிக்காரங்க தான் ஓஹோ அப்படின்னு வாழ போகிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வர போகிறீங்க.